Hi friends, this is Nandini. Welcome to my channel Cook with Akhil. இன்னைக்கு நம்ம சேனல்ல முருங்கைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ முருங்கைக்காய் பொரியல் பண்றதுக்கு அடுப்புல ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதுல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா இதுல 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்து, 1/2 டீஸ்பூன் சீரகம், 6 பல் பூண்டை தட்டிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 காஞ்ச மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கினதுக்கு அப்புறமா கட் பண்ணி வச்சிருக்க 100 கிராம் சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 4 முருங்கைக்காயை கழுவிட்டு நான் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்போ நம்ம இதில் சேர்த்துட்டு எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கு அப்புறமா முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தேவையான தண்ணியை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ பொரியலுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் இருக்க தண்ணி எல்லாம் நல்லா வத்திடுச்சு. முருங்கைக்காய் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்காய் பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.